ஜஹாங்கீர் நாமா நூல் வெளியீட்டு விழா டிசம்பர் 22. நுழைவு கட்டணம் ₹100. இன்றே முன்பதிவு செய்யுங்கள். ஒழுங்கா நடிக்க வரல, ட்ரக்கை போட்டுக்கிட்டு அவர் பாடு அங்கே ஸ்பாட்டுக்கே போக மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி அதனால தான் சொன்னேன், கேம்பிள் இஸ் பெட்டர் தேன் ஃபில்ம் மேக்கிங். ஏன்னா நம்ம 150 பேரை டீல் பண்ணுறோம் சார். தவளை தண்ணிகளுக்கு ஓனா வேலைகளுக்கு மாதிரி இவனுங்க 5 பேரும் ஒரு மாதிரி இருக்க மாட்டாங்க, 150 பேரும் ஒன்று பண்ணுவானுங்க. ரெண்டாவது, சினிமா வந்து ஒரு மட்டமான தொழில். அதில் வந்து ஒரு சாதாரண லைட்மேன் படத்தை நிறுத்திடணும். பெப்சின்னு ஒன்று, அதில் வர தலைவனுங்களுக்கும் ஒன்றும் அறிவு பெருசாக இருக்காது. இவனுங்களை சப்போர்ட் பண்ணுறேன்னு ப்ரொடியூசரை தான் டார்ச்சர் பண்ணுவானுங்க. ஏதாவது படத்தை அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா, அவங்களுக்கு தெரியுமா? யாராவது ஹெல்ப் பண்ணியிருக்காங்களா? அப்புறம் எதுக்கு அதை வச்சுக்கிட்டு இருக்காங்க? முதலாளிகளை அழிக்கிறதுக்கு தான் பெப்சி இருக்குது. என்னையெல்லாம் ரொம்ப டார்ச்சர் பண்ணானுங்க பார்த்திபன் படத்தில். 2 வருஷம் ஆச்சு, அதெல்லாம் அடிஷனலாக சம்பளம் கொடுங்க. செல்வமணி தான் வந்தார், எனக்கு ஃப்ரெண்டு தான், அப்போ திட்டு தான் விட முடியும் நம்ம அவங்கள. ஏன்டா அவங்களுக்குலாம் அறிவு இருக்காடா? ஏன்டா படம் முடிக்கலைன்னா யாருக்கு நஷ்டம்? அவன் முடிக்க மாட்டான், அவன் நம்மள்கிட்ட காம்பன்சேஷன் கேட்குறான் சார் முடிக்காதுக்கு. அது பார்த்திபன் கேர்தல். இது ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து அங்கேருந்து வர்றானுங்க ஒரு 4 பேர் வந்து, ஐயா பார்த்து பண்ணுங்க. நான் பைத்தியக்காரன், சரி ஓகே, இது எதுக்கு நம்மளால் ஒரு ஏழை. இவர் ஞானவேல் ராஜாங்கிற நல்லவரை யார்ட்டையும் ஒரு இந்த கடன் வாங்கினாங்க 7 கோடி ரூபா. அதில் கோர்ட்டில் போய் கேஸை போடுறாரு, ஏன்னா கடன் வாங்கினா கட்டணும் இல்லை, கேஸை போட்டால் 1 கோடி தான் கட்டுவேன் அப்படின்னு. இது என்ன நியாயம்? என்னங்க நியாயம்? அப்போ இவன் படம் எப்படி ஓடும்? கடவுள்னு ஒருத்தன் இருக்கான்ல. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக தயாரிப்பாளர் மாணிக்கம் நாராயணன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். ஆஸ்கார் மூவிஸ் பாலாஜி பிரபு சொன்னது மாதிரி பேசணும். அதே மாதிரி அவருமே வந்து கார்த்திக் அவர்கள் வச்சு ஒரு படம் பண்ணும்போது பானுப்பிரியா மூலமாக ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துன்னு சொன்னார் இல்லையா? நீங்களுமே கார்த்திக் அவர்கள் வச்சு படம் பண்ணும்போது நிறைய கசப்பான அனுபவங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? அவர் ஒழுங்காக நடிக்க வரல, ட்ரக்கை போட்டுக்கிட்டு அவர் பாடு அங்கே ஸ்பாட்டுக்கே போக மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி அதனால தான் சொன்னேன், கேம்பிள் இஸ் பெட்டர் தேன் ஃபில்ம் மேக்கிங். ஏன்னா நம்ம 150 பேரை டீல் பண்ணுறோம் சார். தவளை தண்ணிகளுக்கு ஓனா வேலைகளுக்கு மாதிரி இவனுங்க 5 பேரும் ஒரு மாதிரி இருக்க மாட்டாங்க, 150 பேரும் ஒன்று பண்ணுவானுங்க. ரெண்டாவது, சினிமா வந்து ஒரு மட்டமான தொழில். அதில் வந்து ஒரு சாதாரண லைட்மேன் படத்தை நிறுத்திடலாம். சாதாரண லைட்மேன் நிறுத்திடலாம் படத்தை. அதே லைட்மேன் படத்தை ஆரம்பிக்க முடியுமான்னா முடியாது. அவனுங்க அதுக்கெல்லாம் அந்தளவுக்கு அறிவு இருக்கிறது இல்லை. அந்த என்னமோ ஒரு அசோசியேஷன் வச்சுருக்கானுங்களே, பெப்சின்னு ஒன்று, அதில் வர தலைவனுங்களுக்கும் ஒன்றும் அறிவு பெருசாக இருக்காது. இவனுங்களை சப்போர்ட் பண்ணுறேன்னு ப்ரொடியூசரை தான் டார்ச்சர் பண்ணுவானுங்க. ஏதாவது படத்தை அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா, அவங்களுக்கு தெரியுமா? யாராவது ஹெல்ப் பண்ணியிருக்காங்களா? அப்புறம் எதுக்கு அதை வச்சுக்கிட்டு இருக்காங்க? முதலாளிகளை அழிக்கிறதுக்கு தான் பெப்சி இருக்குது. என்னையெல்லாம் ரொம்ப டார்ச்சர் பண்ணானுங்க பார்த்திபன் படத்தில். 2 வருஷம் ஆச்சு, அதெல்லாம் அடிஷனலாக சம்பளம் கொடுங்க. அந்த நாய் படம் எடுக்காது, நான் என்ன சார் பண்ணுவேன்? காசை வாங்கினானு என்கிட்ட பிடுங்கி. செல்வமணி தான் வந்தார், எனக்கு ஃப்ரெண்டு தான், அப்போ திட்டு தான் விட முடியும் நம்ம அவங்கள. ஏன்டா அவங்களுக்குலாம் அறிவு இருக்காடா? ஏன்டா படம் முடிக்கலைன்னா யாருக்கு நஷ்டம்? அவன் முடிக்க மாட்டான், அவன் நம்மள்கிட்ட காம்பன்சேஷன் கேட்குறான் சார் முடிக்காதுக்கு. அது பார்த்திபன் கேர்தல். இது ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து அங்கேருந்து வர்றானுங்க ஒரு 4 பேர் வந்து, ஐயா பார்த்து பண்ணுங்க. நான் பைத்தியக்காரன், சரி ஓகே, இது எதுக்கு நம்மளால் ஒரு ஏழை கஷ்டப்பட்டு. நான் கொடுத்தேன், தகராறு பண்ணியிருக்க முடியும் என்னால். பட் சார் படம் எடுக்க போயிட்டீங்கன்னா தகராறு பண்ணி வேலை ஆகாது சார். இவங்களோட மல்லு கட்டவே முடியாது. அதாவது எல்லாருமே 99% பொறுக்கிங்க, மட்டமான திங்கிங் உள்ளவனுங்க. இவனுங்களை திருத்தவே முடியாது. நீங்கள் அவன் இருக்க புத்தி அவ்வளோதான் இருக்கும். அதாவது அவனுங்க வந்து ஒரு வாழ்க்கையில் 4 பேர் முன்னேறணும், வாழணும்னு நினைக்கவே மாட்டான். தான் வாழணும், அடுத்தவன் சாகணும், அவ்வளோதான். தமிழ் சினிமாவில் அது 100க்கு 100 இருக்குது. இது என்றைக்கு மாறும் எனக்கு தெரியாது. அதுக்காக நீங்கள் படம் எடுக்காமல் இருப்பீங்களான்னா, இல்லை நான் எடுப்பேன், என்றைக்காவது எடுப்பேன். இருங்க, இப்போ நான் எடுக்கலை. அதான் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கா? அதெல்லாம் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் சரத்குமார் கூலி அவர் அந்த படத்தில் தொடங்கி விஜய் அவர்கள், கமல் அவர்கள் முன்னால் தொடங்கிட்டேன். அதுக்கு முன்னாடி தொடங்கிட்டீங்க இல்லையா? நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலுமே உங்களுக்கு வந்து சினிமாவில் வந்து ப்ராஃபிட்டோட லாஸ் தான் அதிகமாக சந்திச்சிங்க. உங்களுக்கு அதிகமான ப்ராஃபிட்னா எந்த படத்தில் கிடைச்சிச்சு சார்? நீங்கள் ப்ராஃபிட்னா ஒரே ஒரு படம், கூலிங்கிற படம் மட்டும்தான். அந்த படம் காசால, ஓகே, காசுனால ப்ராஃபிட். அதாவது அந்த படத்தில் வாசு கரெக்ட் டயத்துக்கு முடிச்சாரு, நான் முன்னாலே எல்லாத்தையும் வித்துட்டேன் ஏரியாலாம். அதே தான் ட்ரை பண்ணேன் வேட்டையாடு விளையாடில. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆகி போச்சு, அவருடைய கடன்கள் நிறைய இருந்தது. காஜா மொய்தீன் கடன் ஒரு 6-7 கோடி ரூபா. அதில் தான் நான் மாட்டிக்கிட்டேன், தவிர மித்தபடி எதில் அதில் பிரச்சனை இல்லை. அது ரைட்டு, இதெல்லாம் நிறைய சொல்லிட்டேன், மறுபடியும் மக்கள்கிட்ட போர் அடிக்க வேண்டாம். ரைட் சார். இப்போ சமீப காலமாக ஒரு 2-3 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா வந்து பேன் இந்தியா படம் அந்த கல்ச்சர் வந்து அதிகமாக உருவாயிருச்சு. அதுவே வந்து ஒரு இயக்குனருக்கு ஒரு அழுத்தத்தையும் உருவாகுது. ஒவ்வொரு மாநிலத்திலேருந்தும் பிரபலமாகிறதுக்கு அந்த மாநிலத்தில் முக்கியமான நடிகர்களை வச்சு படம் பண்ணுறாங்க இல்லையா? கதை அப்படிங்கிறத தாண்டி ஃபஸ்ட்டு நடிகர்களை செலக்ட் பண்ணிட்டு தான் வந்து கதையே முடிவு பண்ணுறாங்க. ஸோ இது வந்து சினிமாவை வந்து வீழ்ச்சி பாதையை கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணுன்றீங்களா? சினிமாவே அப்படி தாங்க, அது வீழ்ச்சின்னு சொல்லலாம், எழுச்சின்னு சொல்லலாம். சினிமா என்பது ஒரு மாயை, ஒரு அடுத்து என்ன கட்டம் அப்படிங்கிறத சினிமா.
இப்போ நீ வந்து அந்த படத்தை மேட்ச் பண்ணணும், இந்த படத்தை மேட்ச் பண்ணணும், அப்படி தான் பார்ப்பாங்க. ஆமா அது ஒண்ணும் கம்பாரிசன் வருது. அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள். அதாவது அந்த காலத்தில் 2 லட்சத்துக்கும் படம் எடுத்தாங்க, 5 லட்சத்துக்கும் படம் எடுத்தாங்க. அப்போ 50 லட்சம் எடுத்தான், அப்புறம் 5 கோடி எடுத்தான், 50 கோடி எடுத்தான், 500 கோடி எடுக்கிறான். ஸோ அதனால் அதை வந்து நீங்கள் நிறுத்த முடியாது. அது வந்து ஸ்கைஸ் த லிமிட். சைனாவில் ஓடுது படம் 1000 கோடி கலெக்ட் பண்ணுதுன்றாங்க, எந்த அளவுமே நம்மளுக்கு தெரியாது. பட் அதை வச்சு மக்களை ஏமாற்றி அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து யாராவது பெரிய ஆள் இருந்தால் அவனை இழுத்து விட்டு வேடிக்கை பார்க்குறது தான். இப்போது யூடிவின்னு ஒரு கம்பெனி வந்தது, அதை இழுத்து மூடிட்டானுங்க உள்ளே வராமல். வர்றவர்களை அவ்வளோ வாழ வைக்கிறது இல்லை இவங்க. அதை வச்சு நம்ம என்னென்ன காலி பண்ணலாம், அந்த காசை எப்படி காலி பண்ணுறது. பிரமிட்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்தானுங்க, வாழ விட்டானுங்களா? அந்த மாதிரி யாரையும் வாழ விடுறதில்ல சார். அது சினிமாவுக்குள்ளே இருக்க ஆட்கள் தான் அந்த மாதிரி பண்ணுறாங்க. எல்லாரும் அப்படி தான் பண்ணோம், வெளியில் இருந்தாலும் அப்படி தான் பண்ணோம், உள்ளே இருந்தாலும். சார் மனிதனுடைய இயல்பு முதல்ல மாறணும், பேசிக் டிசிப்ளின் வரணும். சாதாரண டிராஃபிக்கில் மோட்டர் பைக்காரன் என்ன பண்ணுறானுங்க, அறிவு இருக்கா எவனுக்காவது? அடுத்தவன் போட்டுன்னு என்னைக்கா நினச்சிருக்கானு? விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை, எவனும் எதையும் விட்டு கொடுக்க மாட்டான். அந்த 2 செகண்டில் நான் முட்டி போயிடுவேன். அறிவே இருக்காது மக்களுக்கு. பாப்புலேஷன் ப்ராப்ளம். அதாவது அது வந்து ஒருவேளை நான் 30 வயசில் கூட அப்படி இருந்தால் எனக்கு ஞாபகம் இல்லை. எதுக்காக பரபரப்பாகவே இருக்கானுங்க, எதுக்காக டென்ஷன் ஆகிறானுங்க? வாழ்க்கையை எவ்வளோ ஈஸியாக வாழலாம், நீனும் கஷ்டப்படுற, அடுத்தவனை ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க. அதில் வாட் டு யூ கெயின்? அடுத்தவனை கஷ்டப்படுத்தாமல் வாழ கற்றுக்கிறேன் முடிஞ்சா. நான் ஒன்றும் பெரிய ப்ரீச்சர் கிடையாது, பட் ஐ எம் மேக்கிங் அ ஹம்பிள் ரிக்வெஸ்ட். எல்லாரையும் வாழ விடுங்க, நீங்களும் சிரமப்பட்டு அடுத்தவனையும் சிரமப்படுத்தாதீங்க. நான் என்ன சொல்கிறேன், இவர் ஞானவேல் ராஜாங்கிற நல்லவரை கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கு தெரியாது. என்கிட்ட சொன்ன போது அவரை பற்றி நல்லா சொல்லணும். ஓகே, அவர் பயங்கர. இப்போது யார்ட்டையும் ஒரு கடன் வாங்கினாங்க 7 கோடி ரூபா. அதில் கோர்ட்டில் போய் கேஸை போடுறாரு, ஏன்டா கடன் வாங்கினா கட்டணும் இல்லை, கேஸை போட்டு நான் 1 கோடி தான் கட்டுவேன் அப்படின்றாரு. இது என்ன நியாயம்? என்னங்க நியாயம்? அப்போ இவன் படம் எப்படி ஓடும்? கடவுள்னு ஒருத்தன் இருக்கான்ல. நான் என்ன சொல்கிறேன், வாங்கின கடனை கொடுங்கடா. ஏமாத்துறதே தொழிலாக வைக்காதீங்க. ஆரம்பிக்கலே எப்படி ஏமாத்தலான்னு ஆரம்பிச்சிங்கன்னு என்ன பண்ணுவீங்க? சினிமா அரசியல்வாதி மாதிரி தான் இருக்கானுங்க, யாரை எப்படி ஏமாற்றலாம், என்ன கருமமோ. இதை பற்றி பேசினா பேசியே இருக்கலாம், ஃபிலசாஃபிக்கலாக இருக்கும். அப்புறம் எனக்கு அறிவு இல்லைம்பாங்க. என்ன, நான் அதை பற்றி எனக்கு வருத்தப்படலை. ஆடியன்ஸில் தெளிவாக இருக்காங்க சார், உங்களுக்கு பாசிட்டிவாக தானே ரிவ்யூஸ்லாம் இருக்குது. ஆமாம், என்னுடைய பேச்சை கேட்டு நல்லா தான் சொல்கிறாங்க. இல்லைன்னா யாரும் எனக்கு சொல்லணும், எப்போ நீ வளர இல்லை, நீ எங்களுக்கு ப்ரீச் பண்ணதுன்னு சொல்லணும். சொல்லலை இது வரைக்கும் யாரோ 2 பேர் சொல்லியிருந்தா ரொம்ப புலம்புறேன். புலம்பெல்லாம் இல்லை, என்னுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணுறேன். அது ஒருவேளை நல்லது பண்ணுன்னு நான் நினைக்கிறேன். நல்லது பண்ணலைன்னா விட்டுட்டு போ, என்ன எதுக்கு நீ குறை சொல்லி என்னது பண்ண போகிறேன்? நான் வருத்தப்பட போகிறதில்ல. ஏன்னா நான் எவன்கிட்ட போய் பிச்சை எடுத்து கேட்கல. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒருத்தன் வந்து உதவின்னு வர்ற போது நீ முடிஞ்சால் பண்ணணும். எத்தனை வயசில்? 30 வயசுலேயும் பண்ணலாம், 40லேயும் பண்ணலாம், 50லேயும் பண்ணலாம், 60ல் பண்ணணும்னா நீ பண்ணி ஆகணும். அப்படிலாம் நீ மனுஷனில் சேர்த்தி இல்லை. வயசுக்கு தகுந்த முதிர்ச்சி வேண்டாமா உனக்கு? ஏன்டா அப்படி இருக்கீங்கன்னா என் கேள்வி. ஸோ அதனால் எல்லோரையும் முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணு, முடியலைன்னா அது வந்து நீ அவனால் உன்னால் நஷ்டப்பட்டு ஒருத்தன் வந்தானே அவனை திரும்பி கூட பார்க்கலாம். என்னடா நீ எல்லாம் மனுஷன், எதுக்கடா வாழ்ற? அப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு தேவையா? மொட்டை வாழ்க்கை, சீ போங்கடா நாய்ங்களான்றேன். தப்பாக இருந்தால் என்னை நீங்கள் திட்டுங்க. கிட்டத்தட்ட இண்டஸ்ட்ரியில் 275 கோடி அவருடைய கடைசி படத்துக்கு சம்பளம் வாங்குறாரு சொல்கிறாங்க. அதெல்லாம் விட்டுட்டு அவர் அரசியலுக்கு வராரு. இன்ஃபேக்ட் வந்து உங்களுக்கு அரசியல்வாதி பற்றி ஒரு நல்ல ஒப்பீனியன் இல்லை, எல்லாருமே வந்து ஏமாத்துறவங்க தான், ஊழல் பயில தான் அப்படின்னு நீங்கள் ஓப்பனாக சொல்லிட்டீங்க. ஸோ விஜய் அவர்கள் வந்து என்ன புதுசாக பண்ண போகிறாரு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது இவர் வந்து இப்போ டிஎம்கேயை அடித்தளத்தை ஆட்டியிருக்காரு தன்னுடைய பேச்சில், தன்னுடைய கூட்டத்தில். இது ஓட்டா மாறுமா? அப்படியே மாறிட்டா இவரால் எத்தனை சீட்டு ஜெயிக்க முடியும்? அது இந்த குறுகிய காலத்தில் எம்ஜிஆரால் முடிஞ்சு சார். அவருக்கு இருந்த கரிஸ்மா வேறு, இவருக்கு இருக்கிற கரிஸ்மா வேறு. ஸோ எம்ஜிஆர் வந்து 30 ஆண்டு 40 ஆண்டு காலம் நல்லது மட்டுமே சொல்லுவார். பார்த்துருக்கீங்களா? அவர் கெட்டது எதுவுமே சொல்ல மாட்டார், எந்த பொம்பளை பற்றி எதுவும் பண்ண மாட்டார். பொம்பளைங்களை செக்ஸியாக காட்டுவார், ஆனால் அவங்கள உயர்ந்த நிலையில் வச்சுக்குவார். எல்லாமே வந்து எஜுகேட் பண்ணுவார் மக்களை. திருடாதே, ஏமாத்தாதே, இதெல்லாம் நல்லது பூரா சொல்லுவார். அவர் சொல்கிறது கேட்டு பண்ணுங்க, சரியா? அவர் கடைசியாக கலைஞரை முறைச்சார், நீ அந்த கணக்கு கேட்டு. ஸோ அது வந்து பெரிய ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தி அவர் உடனே ஓவர் நைட் அவரால் ஆக முடியுது. அந்த மாதிரி இவர் பண்ண முடியல. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். இவங்க என்னதான் திருட்டுத்தனம் பண்ணாலும் இவங்களால ஓரளவு தான் அதை வந்து வெளிக்கொண்டு. ஏன்னா அவங்க ரெகுலராக பண்ணி மக்கள் டியூன் ஆகிட்டாங்க, இவங்க இப்படி தான் திருடுவாங்கன்னு. எந்த கட்சி வந்தாலும் இவங்க இப்படி தான் இருப்பானுங்கன்னு மக்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டாங்க. ஸோ இந்த சமயத்தில் மக்களை இவரால் மாற்றிட முடியுமா? யூத்தை ஓரளவு மாற்றலாம். இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலேருந்து நிறைய யூத்தை இவர் கட்சி கொண்டாடலாம், அதெல்லாம் முடியும் ஓரளவுக்கு. அது எந்த அளவுக்கு அது இஃபெக்டிவாக பெர்சன்டேஜாக ஓட்டு மாறும் எனக்கு சொல்ல தெரியும் சார். படம் பார்க்குறவங்களாம் ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதுதான், ஏன்னா இவரை பார்க்குறவங்க ஓட்டு போடுவாங்களா? ஏன்னா மித்த நடிகர்களுக்கு அவங்க ஓட்டு போடலையே. ஆமாம், இப்போ பவன் கல்யாண் பண்ணார்னா அவர் சிறப்பான மேட்டரெல்லாம் பண்ணார் சார் ஆந்திராவில்.
அதை வந்து விஜய் பண்ணுவாரா இந்த 1.5 வருஷத்துக்குள்ளே? அதற்கான அவருக்கு என்ன ஸ்கோப் இருக்குது அது பண்ணுறது? எந்த அளவுக்கு ஓப்பன் பண்ணுவார்? இவர் ஓப்பனாக பேசினா அவருக்கு உள்ளே போடுவாங்களா? நமக்கு தெரியாதுல்ல. ஏன்னா டோட்டலாக வந்து மீடியா அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் பவர். ஆனால் அவர் அடக்குமுறை சந்திக்கும் போது தானே அவர் மக்கள் இன்னொரு சக்தியை எழ முடியும். அது எனக்கு தெரியுது. அவர் பண்ணுவாரா துணிஞ்சு எனக்கு தெரியாதுல்ல. இவனை தூக்கி உள்ளே போடுவாங்க. உள்ளே போட்டாருன்னா நல்லதுன்னு பார்ப்பாரு. இவர் என்ன பேச போகிறாரு அப்படின்னு இருக்குல்ல. இவர் அந்த அளவுக்கு தில்லா பேசுவாரா, இல்லை அதில் கொஞ்சம் ரிசர்வேஷன் வச்சுக்குவாரா, இல்லை ஏடிஎம்கே சாஃப்ட் கார்னர் பார்ப்பாரா, என்ன இது வரைக்கும் விமர்சனம் பண்ணல ஏடிஎம்கே அப்படின்னு அதெல்லாம் இருக்குது. அது தவிர அப்படியே ஒரு பவருக்கு வந்தாலும் இவர் நல்லவர் இருப்பாருன்னு வச்சுக்கோங்க. இவர்கிட்ட நிறைய பணம் இருக்குன்னு மித்தவன் சுற்றி இருக்கிறவங்க நல்லவனா வருவானா எனக்கு தெரியாது. ஏன்னா நிறைய பேர் இப்போ அரசியல் எதுக்கு நுழைகிறான்? அது ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்க்குறாங்க. அதில் எப்படி கொள்ளையடிக்கலாம்? அதாவது மகாத்மா காந்தி என்ன சொன்னார்? நேர்மையான பிஸ்னஸ் பண்ணுறான்னாரு. பிஸ்னஸ்லேயும் நேர்மை இருக்கணும்னாரு. எங்கே இருக்குது பிஸ்னஸில் நேர்மைங்க? ஒன்றுமே கிடையாது. நான் நேர்மையாக பிஸ்னஸ் பண்ணுறேன் சார். நான் பொய் சொல்கிறதில்ல, யாரையும் ஏமாற்ற ட்ரை பண்ணதில்லை. வார்த்தையை காப்பாற்ற முடியலன்னா மன்னிப்பு கேட்குற அளவுக்கு எனக்கு தில் இருக்குது. நான் பேசுவேன், கடன்காரன்ட்டு சொல்லுவேன், எப்போ முடியல கோச்சிக்காத வெயிட் பண்ணுவேன். அதனால் அந்த மாதிரி எல்லாம் ஆரம்பித்தாங்கன்னா, ஆனால் அதை வந்து நீங்கள் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி மக்கள் மனதில் நிறுத்திருக்கலாம் ஆகும், ரொம்ப நாள் ஆகும். இவருக்கு எங்களை மாதிரி ஆளுங்க நல்ல இமேஜ் கொடுக்குறாங்க விஜய்க்கு. எத்தனை பேர் கொடுப்பாங்க? அது எத்தனை வாட்டி நாங்கள் பேசுவோம். இப்போ என்னுடைய இது வந்து எந்த அளவுக்கு இம்பேக்ட் இருக்கும் மக்கள் மனசில். செவன் நாராயணன் பேசுனா கரெக்டாக தான் பேசுவோம் அப்படின்னு எத்தனை பேர் தெரியும்? நீ ஒரு 5 லட்சம் பேருக்கு தெரியலாம். நம்ம 5 கோடி பேரில் சந்திக்கிறோம். ஸோ அதனால் அந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து அவருக்கு எத்தனை பேர் கொடுக்க போகிறாங்க? அதை வச்சு ஏன்னா மக்கள் வந்து அவர் என்ன சொல்கிறாருங்கிறத சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்கிறான்னு தான் நம்புகிறாங்க. கோர்ட்டு விட்னஸே அப்படி தானே சார். விட்னஸ் சொல்கிறத வச்சு தானே ஜட்ஜ்மெண்ட்டு. அதனால் சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க உன்னை பற்றி நல்லா இமேஜ் கொடுத்து நல்லா பூஸ்ட் பண்ணாங்கன்னா ஹீ கேன் வின். அது இது 1.5 வருஷம் இருக்குது, பார்க்கணும் என்ன நடக்குது. இட்ஸ் அ வெரி டிபேட்டபிள் திங். இட்ஸ் கோன் பி குவைட் டிஃபிகல்ட். ஆனால் நீங்கள் பாசிட்டிவாக தான் பார்க்குறீங்க அவர்கள்? ஆமாம், எனக்கு வரணும்னு மாற்றம் வரணும். ஏன்னா இவனுங்க ரொம்ப எனக்கு பொறுத்து ரொம்ப தப்பாக தான் இருக்குது. அதாவது உதயநிதிக்கு அருமையான வாய்ப்பு இருக்குது, அந்த ஆள் சொது போனால் எனக்கு தெரியாது. நல்ல வாய்ப்பு இருக்குது சார். நீ ஒரு லீடர்னு உனக்கு ஒரு இமேஜை கொடுத்துட்டாங்க, உனக்கு ஒரு பவரை கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, நாளைக்குலேருந்து லஞ்சம் வாங்காத, நான் நேர்மையான மந்திரின்னு ப்ரூவ் பண்ண ஆரம்பி. அப்படி ப்ரூவ் பண்ண 2 பேர் இருக்காங்க சார். நிதின் கட்கரின்னு ஒருத்தர் இருக்கார், வாசன் ஒருத்தர் இருக்கார், மூப்பனார் பையன். இவங்களாம் லஞ்சம் வாங்குறதில்ல, தெரியுமா உங்களுக்கு? லஞ்சம் வாங்குறதில்ல சார். அதான் அது மக்கள் எத்தனை மக்களை ரீச் ஆகிருக்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி உதயநிதினால் இதை வந்து 6 மாதத்தில் ப்ரூவ் பண்ண முடியும். டே நான் பாடு நாட்டுக்கு மட்டும்தான் பண்ணுறேன். 2வது இவங்க வந்து என்ன பண்ணாலும் கிளைம் போடுது, நான் அதை கிழிச்சிட்டேன், திரிச்சிட்டேன், அதுக்கு இதெல்லாம் பண்ணக்கூடாது சார். அதுக்கு தானே உட்காந்துருக்க பவரில். அது எதுக்கு நீ கிளைம் போடுற? உன்னை கொண்டு மக்கள் உட்கார வச்சுருக்கான், நீ அதை பண்ணிவிட்டு அது என்ன சாதனை? பண்ணிட்டேன்னா பண்ணிட்டு சும்மா அவன் சொல்லிட்டு சாதனையா? இது படம் ஓடுற மாதிரி தான். படம் நல்லா காரணம் மக்கள் தான் தீர்மானிக்கணும். நீ என்ன தீர்மானிக்கிற? ஒழுங்காக படம் பண்ணாமல். ஸோ எல்லாமே ஒரே பேஸ் தான் சார் ஒர்க் அவுட் ஆகுது. நீங்கள் வந்து உன் வேலையை நீ பாடுறா, மரியாதை தேடி வரும். நீ போய் மரியாதை தேடாத. நான் அது இப்போ போனஸ் கொடுத்தேன், இதை கிழிச்சேன், திரிச்சேன். இல்லை என்னடா வேலை? உன் காசையாக கொடுக்குற? இல்லை உங்கள் அப்பா பேரில் செலவு வைக்கிறிய? உங்கள் யார் காசை வைக்கிற? அவன் கேட்டான்ல கேள்வி எல்லாம், அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுச்சா? இத்தனை கோடி செலவு நீ பேனா வைக்கிறேன்றான், உங்களால் என்ன பதில் சொல்ல முடியும்? பேனா வச்சு என்னத்தை சாதிக்க போகிறீங்க? அதுக்கு ஏழைக்கு உதவி பண்ண, படிக்க வை 4 பேரை. அதாவது இவனுங்க தனக்கு ஓட்டுக்காக எல்லாரும் கீழ் ஜாதியை இது பண்ணுறது, அப்புறம் ஆவண கொலை பண்ணுறது எல்லாமே கர்மம் பிடிச்சவனுங்க சார். கம்நாட்டிங்க, கர்மம் பிடிச்ச நாய்ங்க. மாறுங்கடா, என்னைக்கா ஒரு நாள் மாறுங்கடா, நாட்டுக்கு நல்லது பண்ணுங்கப்பா. ஏன்டா மாற மாட்டேன்றீங்கன்னு என்னுடைய வருத்தம். இப்போ நீங்கள் விஜய் அவர்கள் சரியாக இருந்தாலுமே வந்து கூட இருக்கவங்க சரியாக இருப்பாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிங்க இல்லையா? புசி ஆனந்த் வந்து அவர் மீது தான் விமர்சனம் வருது. அவர் வந்து எப்படி பொதுச் செயலாளர் ஆகலாம்? அவர் வந்து ரசிகர்களை கட்டுக்கோப்பாக வச்சுப்பார், மீட்டிங்னா கூட்டத்தை கூட்டுவார். அதையும் தாண்டி ஒரு கருத்தியல் ரீதியாக அவரால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அவர் நோக்கி வைக்கப்படுது இல்லையா? சார் யார் தலைவனாக வந்தாலும் சுற்றி இருக்கிறவங்கள வச்சுக்க தான் செய்வாங்க சார். சொந்தக்காரனை தான் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் ஆக்குவாங்க. இது வந்து மனிதனுடைய இயல்பு சார். இதை நீங்கள் இந்தியா பூரா இல்லை, வெளிநாட்டிலையும் மாற்றிட முடியாது. இது மனித குலத்தின் இயல்பு. அதை போய் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுல அர்த்தம் கிடையாது. வர்றவன் நல்லவனாக இருக்கானா வேலை பார்க்குறான்னு பார்க்கணுமே தவிர, அதை வந்து நீ வாரிசு அரசியல் பண்ணுறான்னு அவன் நல்லதும் பண்ணியிருக்கலாம்ல. ஸ்டாலினோ உதயநிதியோ நல்லது பண்ணலாம்ல. அவங்க பண்ணுறாங்களா நீங்கள் மக்களை கேளுங்க, எனக்கு தெரியாது. என்னுடைய ஒப்பீனியன் அவங்க பெருசாக பண்ணாலேன்னு நான் நினைக்கிறேன். ஐ மே பி ராங் அண்ட் ரைட். ஏன்னா நான் கீழ்த்தட்டுலேருந்து வரலை, நான் பாட்டு சாதாரண வர்றேன் போல இருக்கேன். ஸோ மக்களை கேட்கணும், அவங்க என்ன பண்ணுறாங்க, உண்மையில் நல்லது பண்ணுறாங்களா, இல்லை வெறுமனை உங்களை காசை கொடுத்து ஏமாற்றி உங்களை சாராயம் குடிக்க வச்சு அடிமையாக்குறாங்களா? ஒரு மந்திரி சொன்னார்ல காலைல குடிச்சிட்டு வேலைக்கு போங்கடான்னு, என்ன ஒரு அட்வைஸு? ஏன்டா நீங்களாம் படிச்சிருக்கீங்களா? சோறு திங்கிறீங்களா? அறிவு வேணாமா? மக்களை வந்து நல்ல வழியில் ஏன்டா ட்ரக்கு சாப்பிடாதன்னா ட்ரக்கு நீயே விற்கிற, இதெல்லாம் என்ன நல்ல விஷயங்க? ரொம்ப தப்பாக இருக்குங்க. இவங்க மாறணும்.
அட்லீஸ்ட் இன்னையிலேருந்து மாறுங்கடா, நாளையிலேருந்து மாறுங்க. விஜயால மாற்ற முடியும்னு நினைக்கிறீங்களா? சான்ஸ் இருக்குது சார். உதயநிதிக்கே சான்ஸ் இருக்குன்ற அப்புறம் விஜய்க்கு இருக்காது. உதயநிதியால் முடியும் சார். அவர் மாற்றுவாரா மாறுவாரா தெரியாது. இதில் வெயிட் அண்ட் சீ. ரொம்ப நன்றி சார். உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல்களை, உங்களோட அனுபவங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி சார். தேங்க்யூ.